அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தடைகள் அனைத்தும் விலகுவதற்குண்டான எளிய வழிமுறை தான் இந்த பதிவு. இப்போ தடைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அனைவருக்குமே தடைகள் இருக்கும். இப்போ தடைகள்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகும்போது தடை, ஒரு முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது தடை ஏற்படும். இது போன்ற நிறைய தடைகள் இருக்குது. இப்போ வீடு வாங்கும் யோகம் சில பேர்த்துக்கு இருக்கும். அவர்களால் வாங்க இயலாது. ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கையில் பணத்தை வச்சுட்டு வீடு தொலைவினாலும் அந்த வீடு கிடைப்பது கடினமாக இருக்கும் அவர்களுக்கு. இது போன்ற தடைகள் உள்ள மனிதர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த தடைகள் விலகும். ஐயா, எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் குலதெய்வத்தை பற்றின அடுத்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு அந்த குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ விரைவில் பதிவு செய்கிறேன். சரி, இப்போது இந்த தடைகள் அகற்றுவதற்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்தது, நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கல்கண்டு அல்லது சாக்லேட் இவற்றை கொடுத்து செல்ல வேண்டும். கொடுத்து செல்லும் பொழுது காரிய தடைகள் விலகும். சரி, வீடு வாங்கிறதுக்கு அல்லது இடம் வாங்குவதற்கு இல்லை வண்டி வாகனம் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்காக நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க. அப்படி கிளம்பும் பொழுது பழைய 25 பைசா நாணயம் ஏதாவது இதெல்லாம் வச்சுருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட இருக்கும். அந்த நாணயத்தை உடன் எடுத்து செல்ல வேண்டும். அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து சுவாமி மாடத்தில் வச்சுருங்க. அந்த அந்த காசை 25 பைசா நாணயத்தை சுவாமி மாடத்தில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ வெளியில் சென்றாலும் சரி, அந்த 25 பைசா நாணயத்தை அந்த முடிச்சு, மஞ்சள் துணியில் முடிந்த அந்த முடிச்சை எடுத்துகிட்டு போங்க. இப்போ இடம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் போடுறீங்க அப்படின்னா, அந்த 25 பைசா நாணயத்தை அது மேலே வைத்து, இல்லைன்னா அது இந்த கட்டுக்கடியில், அந்த 1 லட்ச ரூபா கட்டுக்கு அடியில் வச்சு அவங்கக்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அந்த 1 லட்ச ரூபா மட்டும்தான் அவங்க கையில் கொடுக்கணும். அந்த 4 நாள் மறுபடியும் அந்த 25 பைசா மறுபடியும் உங்கள் பாக்கெட்டுக்கே திரும்பி வந்துடணும். அந்த கையிலேயே வச்சு மறைச்சி வச்சு எடுத்துருங்க. அதையே இது போல் செய்யும் பொழுது அந்த இடம் வாங்க உங்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கும். அந்த தடைகளை விலக்கி கொடுக்கறது அந்த 25 பைசா நாணயத்திற்கு உண்டான ஒரு சக்தி. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது பழங்காலத்தில் வழக்கத்தில் இருந்த முறை. அது பழங்காலம்னா ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒரு 10-15 வருஷமாக தான் இந்த நடைமுறை நின்று போயிடுச்சு. 2011 இந்த நாணயத்தை தடை செய்கிறாங்க. கவர்மெண்ட்டில் இந்த நாணயத்தை தடை செஞ்சாங்க 2011. அதன் பிறகு தான் இந்த பழக்கம் நின்று போயிடுச்சு. இந்த 9 ஆண்டு காலமாக நின்று போயிடுச்சு. ஆனால் அந்த 25 பைசா நாணயத்திற்கு ஒரு சக்தி உண்டு, பணத்திற்கே ஒரு சக்தி உண்டு. ஆனால் அதிலும் இந்த ஸ்பெஷலாக இந்த 25 பைசா நாணயத்திற்கு அதிகமான சக்தி உண்டு. அடுத்தது, இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க சில பேர். அந்த வாடகை வாகனம் இயக்கக்கூடிய ஒரு நபர்கள், இவர்களுக்கு வருமானம் குறைவுன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த வண்டி எவ்வளோ தான் ஓட்டுறையா, ஏன்னா எனக்கு பணம் தங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய வாகனம் எடுக்கிறீங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை சுவாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வாங்க. அம்பாலோட பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வாங்க. வாங்கி கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு இந்த நாணயத்தை 25 பைசா நாணயத்தை கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு அதையே உங்கள் காரோட டேஷ்போர்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. அந்த பழத்தை நீங்கள் வாரம் ஒரு முறை மாற்றாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்பொழுது அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது, இப்போ டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் நிறையா கோவில்கள் செல்வீங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு எந்த கோவிலில் மனசுக்கு பிடிக்குதோ அந்த கோவிலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுத்து அந்த பழத்தை மறுபடியும் கொண்டு அந்த 25 பைசா நாணயத்துடன் வைத்து கொள்ள வியாபாரம் பெருகும். உங்களுக்கு அடிக்கடி வாகனத்தை வாடகைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் அதிகமாக வருவாங்க. இந்த வாகனம் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் நிலையாக நிற்கும். நமக்கு அதிகமான செலவுகளை தராது. அதாவது இந்த பொருள் உங்கள் வண்டியில் வச்சுருக்க வரைக்கும் உங்களுக்கு அதிகமான செலவுகளை தராது.
நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள், எந்திரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், அம்பத்தூர், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582.